இப்பொழுது நாங்கள் அறிந்த வண்ணமாக அநேக இடங்களில் இந்த சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க. இவர்கள் யுத்த வீரர்களை அனுப்புகிறார்கள். எப்படியாவது போய் அந்த ஆய் பட்டணத்தை கைப்பற்றி கொள்ள வேண்டும். யுத்தத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. ஆய் நகரத்தோடு யுத்தம் உண்டு. சபைக்கு வருகிறவர்களும் கூட இந்த யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள். இவங்க எடுக்க கூடாத சாபத்துக்கீடான காரியங்களை கொண்டு வந்து மாத்திரமல்ல, அவர் கொண்டு வந்து அவருடைய அந்த கூடாரங்களிலே அடியிலே மண்ணுக்கடியிலே புதைத்து வைத்து விட்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் வரைகிறது. நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேச எடுத்து கொண்ட காரியத்தை ஒரு 3 பகுதிகளாக நான் காண்பித்து செல்ல விரும்புகிறேன். අද දවස් ඔබලා සමග කතා කරන්නට තෝරාගත්තා උදේ කාණ්ඩ 3කට මම කතා කරන්නට කැමතියි. நான் அறியேன், மற்றவர்கள் அறியார்கள், ஆனால் ஆண்டவர் அறிவார். මම නොදනිමි, අන් අයද නොදන්නේය. නමුත් ස්වාමින් වහන්සේ සියල්ල දන්නාසේක. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் சில வேளை நான் அறியேன். සමහර කාලට මට දන්නේ නැහැ. ළඟින් ඉක්නට කියන්න. சில வேளை மற்றவர்கள் அறியார்கள், සමහරක් වෙලාවට අන් අයත් දන්නේ නැහැ. ஆனால் ஆண்டவர் அறிவார். නමුත් ස්වාමින් වහන්සේ දන්නාසේක. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் அறிவார். ස්වාමින් වහන්සේ දන්නාසේක. ඔක්කොමලා කියන්න. ஹalleluya, கர்த்தர் அறிவார். ස්වාමින් වහන්සේ இந்த நாளிலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 எடுத்துக்காட்டுகளையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து 2 எடுத்துக்காட்டுகளையும் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். අද දවසේදී පැරණි ගිවිසුමෙන් උදාහරණ දෙකක්ද අලුත් ගිවිසුමෙන් උදාහරණ දෙකක්ද ඔබ මත තවන්නට මම கர்த்தர் කැමතියි. தாமே இந்த நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ස්වාමින් වහන්සේ මේ උදෑසන ඔබටද මටද පණිවිඩයක් තබා තියනවා කියලා මම විශ්වාස කරනවා. சில வேளைகளிலே நாங்கள் அறிய மாட்டோம், மற்றவர்கள் அறியார்கள், ஆனால் ஆண்டவர் அறிகிறார். සමහරක් වෙලාවට අපි ගැන අපි දන්නේ නැහැ, අන් අයත් දන්නේ නැහැ. නමුත් ස්වාමින් වහන්සේ දන්නාසේක. அண்மையிலே எங்களுடைய இப்பொழுது நாங்கள் அறிந்த வண்ணமாக அநேக இடங்களில் இந்த சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க. මේ මෑතකදී නැත්තම් අපි දන්න ආකාරයෙන් හැම තැනම මේ කැමරා සවි කරලා තිබෙනවා. எங்களுடைய கம்பெனியிலும் அப்படி சிசிடிவி கேமரா போடப்பட்டிருக்கிறது. දැන් පාස්ටර් කම්පැනියේ මේ කැමරා අහි කරලා තිබෙනවා. சிலர் எப்பொழுதுமே வேலை செய்யாமல் கொஞ்சம் பேசி கொண்டு இருப்பார்கள். සමහරක් අය වැඩ කරන්නේ නැතුව කතා කරගෙන සිටිනවා. திடீரென்று ஒரு மாதத்துக்கு முன்பு 2 பேரை கூப்பிட்டு கேட்டேன், 15 நிமிஷம் பேசி கொண்டிருக்கிறீங்களே. හදිසියෙම දෙන්නෙක් කැඳවල ඇහුවා විනාඩි 15ක් ඔය දෙන්න කතා කරගෙන ඉන්නව නේද කියලා. நான் சொன்னேன், சிசிடிவி அண்ட் ஆஃபீஸில் இருந்தே நான் பார்த்தேன் நடக்கிற காரியங்கள். මම මේ කැමරාව තුලින් ඔබලා කතා කරනකොට මම නිරීක්ෂණය කරා කියලා කිව්වා. அவர்கள் அறிந்திருந்தார்கள் இங்கே டிவி கேமரா போட்டிருக்குன்னு. ඔවුන් දැනගෙන සිටියා කැමරා සවි කරලා තියෙන බව. ஆனால் அறியாமல் இருந்தார்கள். නමුත් නොදැනව සිටියා. தெரியும், ஆனா மறந்துட்டாங்க. දන්නවා නමුත් අමතක වෙලා. நல்லா விளங்கிச்சா? ஆனா ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். නමුත් එක්කෙනෙක් බලාගෙන සිටියා. ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். එක්කෙනෙක් බලාගෙන සිටිනවා. சில நேரம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். සමහරක් වෙලාවට අපි නොදැන සිටින්න நாங்கள் அறியோம், மறந்து போயிடுவோம். සමහරක් අපි අමතක කරන්නට ඇති. எங்கெங்கெல்லாம் இந்த சிசிடிவி கேமரா போட்டிருக்குன்னு தெரியல. කුමන ස්ථානවලද මේ කැමරා සවි කරලා තිබෙන්නේ කියන එක අපි අමතක කරලා ඉන්න පුළුවන්. தெரிந்ததையும் மறந்து அறியாமல் இருக்கிறோம். දැනගෙන සිටින එක අමතක වෙලා නොදැන සිටිනවා. நாங்க செய்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். අපි කරන්නා වූ දේවල් අන් අය නොදැන සිටිනවා. ஆனால் எங்களுக்கு ஒரு மேலதிகாரி இருக்கிறார். නමුත් අපිට උසස් නිලධාරියෙක් සිටිනවා. அவர்தான் எங்களுடைய ஆண்டவர். උන්වහන්සේ අපගේ දෙවියන් වහන්සේ. அவர்தான் எங்களுடைய இயேசு. උන්වහන්සේ අපගේ යේසුස් වහන්සේ. யாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். සියල්ලම නිරීක්ෂණය කරනවා. அருமையான தேவஜனமே, අනර්ගෝ දෙවියන් වහන්සේගේ ජනනය. பழைய ஏற்பாட்டிலிருந்து 2 சம்பவங்களை சீக்கிரமாய் பார்க்க போகிறோம். පැරණි ගිවිසුමේ සිදු වුණා වූ සිදුවීම් දෙකක් අපි ඉක්මනටම බලමු. யோசுவா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். යෝෂුවා පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි වගන්ති ඉක්මනට කියවන්ට අසමු. තවද යොෂුවා යෙරිකෝවේ සිට බෙතෙල්ට නැගෙනහිරින් බෙතාවන් ළඟ වූ හායිට යෙරිකෝවේ සිට මනුෂ්‍යයන් යවමින් නුඹලා නැගී ගොස් දේශයේ සෝදිසි කරගෙන වරෙල්ලා යයි ඔවුන්ට කීවේය. ඒ මනුෂ්‍යයෝ නැගී ගොස් හායි සෝදිසි කරගෙන யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்திருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து
வேதம் சொல்லுகிறது ස්වාමීන් වහන්සේ වචන ලියා තිබෙනවා. யோசுவா என்றதான தேவ ஊழியக்காரன் தேவ மனுஷன் යේෂුවා කියනවා දෙවියන් වහන්සේගේ මිනිසයා எரிகோவை ஜெயம் பெற்ற பின்பதாக යෙරිකෝව අත්පත් කරගත්තායින් පසු அதிலே அவர் அந்த போரிலே அந்த யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றார்கள். ඒ යුද්ධයේදී ඔවුන් ජය ලබා ගත්තා. அதற்கு பின்பு ஆட்களை அனுப்புகிறான் ඉන් පසු තවත් මෙහෙකරුවන් ஆய் என்றதான ஒரு பட்டணத்துக்கு ආයි කියනවා නුවර දෙස බලලා ඉන්න போய் කියලා. வேவு பார்த்து வரும்படியாக சொல்லுகிறான். ඒ නුවර සෝදිසි කර බලලා இவங்க எல்லாம் வேவு பார்த்து வந்து விட்டார்கள். ඔවුන් දැන් ගොස් සෝදිසි කර බලා පැමිණියා. அடுத்தடுத்த வார்த்தைகளிலே நாங்கள் பார்க்கிறோம். ඊළඟ වගන්තිවල අපි මෙලස බලනවා. இவர்கள் யுத்த வீரர்களை அனுப்புகிறார்கள். යුද වීරයන් වේ යවනවා. எப்படியாவது போய் அந்த ஆய் பட்டணத்தை கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் එලෙස என்று. හොය ආයි නුවරට ගිහලා ආක්‍රමණය කර ගන්නට ඕන ஆனால் කියලා. யுத்த வீரர்கள் சென்றது உண்மைதான். නමුත් යුද වීරයන් ගියේ එක සැබෑවයි. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதும் உண்மைதான். ඔවුන් දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියන එකත් සැබෑවයි. ஆனால் அங்கு சென்ற உடனே නමුත් එහිට ගියායින් පසු சம்பவித்தது வித்தியாசமான ஒரு காரியம். සිදු වුණු දේ ඉතා හාස්පසින්ම වෙනස් இவர்கள் දෙයක්. லேசாக இந்த யுத்தத்தை லேசாக நினைத்து ඔවුන් விட்டார்கள். මේ යුද්ධය ඉතා සුළු කොට තැකුවා. நாங்கள் இலகுவாக எதிரிகளை மேற்கொண்டு விடலாம், අපි ඉතා පහසුවෙන් මොවුන් අභිබවා යන්නට පුළුවන්. எதிராளிகளை கொன்று விடலாம் என்று லேசா நினைத்துக் கொண்டார்கள். විරුද්ධකාරයන්ව මරා දමන්නට පුළුවන්. ஆனால் ஆயின் பட்டணத்தில் உள்ளவர்கள் නමුත් ආයි නුවර සිටින්නා වූ අය இவர்களை தோற்கடித்து விட்டார்கள். මොවුන්ව පරාජයට පත් කළා. தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் கொல்லப்பட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ දරුවන් බොහෝ දෙනෙක් මරණු ලැබුවා. இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டார்கள். ඉස්රායල් ජනතාව මරණු ලැබුවා. இவர் ஏன் இப்படி நடந்தது என்று அவர்களுக்கே தெரியவில்லை. ඇයි මෙලෙස සිදු වුණේ කියලා ඔවුන්ම නොදැන සිටියා. ஆய் என்ற பெயரின் எபிரேய பாஷையில என்ன அர்த்தப்படுகிறது என்றால் ආයි කියන්නා වූ ඒ වචනේ හෙබ්‍රේව භාෂාවේ අර්ථකථනය නම් அக்கிரமம். எல்லாரும் අධර්මිෂ්ඨකම්. எல்லாரும் சொல்லுங்க அக்கிரமம். සියලු දෙනාම කියන්නේ අධර්මිෂ්ඨකම. ஆய் என்று சொல்லும் பொழுது அக்கிரமம். ආයි කියලා කියන්නේ අධර්මිෂ්ඨකම. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ ஜனங்கள் இந்த அக்கிரமத்தை கைப்பற்றும்படியாக அக்கிரமத்தோடு யுத்தம் செய்யும்படியாக செல்லுகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ ජනතාවට මේ ඉස්රායල් ජනතාව අධර්මිෂ්ඨකම ජය ගන්නට යනවා. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு யுத்தம் உண்டு. අදත් අපගේ ජීවිත තුළ එක යුද්ධයක් තිබෙනවා. எதோடு கூட யுத்தம் இருக்கிறது. කා සමග යුද්ධයක් තිබෙනවා. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, මාංශයත් සමග හා හෘදයත් සමග නෙමෙයි. துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் எங்களுக்கு யுத்தம் இருக்கிறது. අඳුරු බලවේග සමගයි අපිට තිබෙනා වූ යුද්ධය. அக்கிரமம் எப்பொழுதும் எங்களை மேற்கொள்ள பார்த்து கொண்டு இருக்கிறது. අධර්මිෂ්ඨකම් සෑම වෙලේම අපව අභිභව යන්නට බලාගෙන සිටිනවා. பாவம் எங்களை மேற்கொள்ளும்படியாக எங்களோடு யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. පාපය අපව ආක්‍රමණය කරගන්නා පිණිස අප සමග යුද කරමින් ஆகவே සිටිනවා. தான் எங்களுடைய இருதயத்திலே எப்பொழுதும் ஒரு யுத்தம் ஏற்படும். ඒ නිසා තමයි අපගේ හදවත තුළ හැම වෙලේම යුද්ධයක් ஒரு හටගන්නේ. பக்கத்திலே சொல்லும் இதை செய்யாதே, එක පැත්තකින් කියනවා මේක කරන්නට එපා மற்ற කියලා. பக்கத்திலே மாம்சம் சொல்லும் இது செய்யலாம், අනිත් පැත්තෙන් මාංශය කියනවා කරන්න ஆவி කියලා. சொல்லும் இது செய்வது பாவம், ආත්මය කියනවා මේක කිරීම පාපයක්. ஆனால் சரீரம் சொல்லும் இது செய்தால் உனக்கு சந்தோஷம். නමුත් ශරීරය කිය මේක කරොත් ඔබට සතුටක් ලැබෙයි. ஆனால் தற்காலிகமான சந்தோஷமாய் இருக்கலாம், ඒ తాවකාලිකව සතුටක් වෙන්නට පුළුවන්. சமாதானத்தை இழந்து விடுகிறோம். අපගේ සාමය අපට අහිමි වෙනවා. எப்பொழுதும் அக்கிரமத்துக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்கள் தான் நாங்கள். හැම අවස්ථාවකම අධර්මිෂ්ඨකමට විරුද්ධව සිටිනා වූ ජන பக்கத்தில் කොටසක් இருக்கிறவங்களை අපි. பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. ඔබට යුද්ධයක් තිබෙනවා කියලා ළඟින් එක්කිනාට කියන්න. ஆய் நகரத்தோடு யுத்தம் உண்டு. ආයි නගරයේ සමග ඔබට යුද්ධයක් තිබෙනවා. பாவத்துக்கு எதிராக உங்களுக்கு ஒரு யுத்தம் உண்டு. පාපයට විරුද්ධව ඔබට යුද්ධයක් இன்றைக்கு තිබෙනවා. விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற அநேகரும் இன்றைக்கு இந்த யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள். ඇදහිලිවන්තයන් කියා ගන්නා වූ කණ්ඩායමද මේ යුද්ධය තුල පරාජයටපත් சபைக்கு වෙනවා. வருகிறவர்களும் கூட இந்த யுத்தத்திலே தோல்வி அடைகிறார்கள். සභාවට පැමිණෙන අය පවා මේ යුද්ධයට පරාජය වෙනවා. இதிலே நாங்கள் தோல்வி அடைவோம் என்றால் இந்த அக்கிரமம் எங்களை மேற்கொண்டு මේ விட்டது. තුලින් අපි පරාජය වෙනවා නම් මේ අධර්මිෂ්ඨකම අපව අභිබවා යාවි. இப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்றால் දැන් සිදුවන්නේ ஆய்க்கு කුමක්ද? விரோதமாய் தேவ ஜனங்கள் செல்லுகிறார்கள். ආයිට විරුද්ධව දෙවියන් වහන්සේගේ ජනතාව පිටත් அவர்கள் වෙනවා. இவர்களை எதிராளிகள் இவர்களை மேற்கொண்டு ඒ விட்டார்கள். විරුද්ධකාරයන් මොවුන්ව පරාජය කර பக்கத்தில் දැමුවා. இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, பாவம் உங்களை மேற்கொண்டு விட்டதா? ළඟින් එකිනෙක අහන්න පාපය ඔබ අභිබවා ගියාද කියලා. கொஞ்சம் வெக்கம் வர்ற மாதிரி கேளுங்க பாப்போம். පොඩ්ඩක් ලැජ්ජායන විදිහට කියන්න බලන්න. பாவம் உங்களை மேற்கொண்டு விட்டதா? පාපය ඔබ අභිබවා ගියාද? இல்லாவிட்டால் ஆய் என்றதான அக்கிரமத்தை நீங்க மேற்கொண்டு விட்டீர்களா? නැත්නම් ආයි කියනවා අධර්මිෂ්ඨකම ඔබ අභිබවා ஜெயம் ගියාද? பெற அழைக்கப்பட்ட ஜாதிகளும் ஜனங்களும் தான் நீங்களும் நானும். ජය ගන්නට කැඳවුවා වූ ජන කොට්ටාස තමයි ඔබයි මමයි. நீங்களும் நானும் தோல்விக்காக அழைக்கப்படவில்லை. ඔබයි මම පරාජය උදෙසා නෙමෙයි කැඳවුනේ. நீங்களும் நானும் ஜெயத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். ඔබයි මමයි ජයග්‍රහණය උදෙසා நீங்களும் நானும் කැඳවුවා. விடுதலைக்காக ඔබයි அழைக்கப்பட்டவர்கள். මමයි නිදහස උදෙසා කැඳවුනේ ලැබුවා. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் சம்பவம்
இப்படியாக இருந்தது. නමුත් සිදුවීම මෙලෙස තිබුණා. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ඉස්රායල් ජනතාව පරාජයටපත් වුණා. நாங்கள் அடுத்த வார்த்தையில பார்க்கிறோம் 8ஆம் வசனத்திலே 8 වෙනි වගන්තිය අපි බලනවා. யோசுவா போய் ஆண்டவரை நோக்கி அழுகிறான். යේෂුවා ගොස් ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ හඬා වැළපෙනවා. අහෝ ස්වාමින් වහන්ස ඊශ්‍රායල් වරුන් තමන්ගේ සතුරන්ට පිටිපෑවට පසු මම මක් කියම්ද? ஆ ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக முதுகை காண்பித்தார்களாம். ඉස්රායල් ජනතාව තමුන්ගේ සතුරන්ට පිටිපස පෑවේ. இந்த புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் தான் நீங்களும் நானும். புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள். අලුත් ගිවිසුමේ ඉන්නව ඉස්රායල් ජනතාව ඔබයි මමයි. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள். ළඟ ඉන්න කෙනාට කියන්න ඔබයි අලුත් ගිවිසුමේ ඉස්රායල් சத்தியத்தை அறிந்தவர்கள் கூட முதுகை இன்றைக்கு காண்பிக்கிறார்கள். සත්‍යතාවයේ දැනගෙන සිටින අය පවා පිටිපස පෙන්වනවා. தேவ மனுஷனாக யோசுவா என்ன செய்வான்? දෙවියන් වහන්සේගේ මිනිසෙව් යේෂුවා කුමක්ද ஆ, කරන්නේ? ஆண்டவரே நான் என்ன சொல்லுவேன் என்று கதறுகிறான். අහෝ ස්වාමින් වහන්සේ මා කුමක් කියම්ද? 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் பிரதியுத்தரமாக சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். 11 වෙනි වගන්තියේ ස්වාමින් වහන්සේ පිළිතුරු දෙන්නා වූ වචනය අපි බලමු. ඊශ්‍රායල් වරු පව් කළෝය. එසේය මා ඔවුන්ට අනකල මාගේ කිවිසුම ඔවුන් කඩ කර තිබේ. එසේය ඔවුන් කැප කළ දේවලින් අරගෙන සොරකම් කර ඒවා සංගවා ඒවා තමාගේම බඩු අතරේ තබා තිබේ. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். ඉස්රායල් වරු පව් කළෝය. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்து தேவஜனம் பாவம் செய்தது. දෙවියන් වහන්සේගේ ජනතාව පාපයට. சபைக்கு வந்து வசனங்களை கேட்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். සභාවට ඇවිල්ලා ස්වාමින් වහන්සේගේ වචනේ අසන අය පව් කරනවා. நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். நான் அவர்களுக்கு சொன்ன காரியங்களை கட்டளிட்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். මා ඔවුන්ට අනකල මාගේ ගිවිසුම ඔවුන් කඩ කර තිබේ. பாருங்க, தெய்வத்தின் வார்த்தை இப்படியாக வருகிறது. බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ මෙලෙස තිබෙනවා. சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. என்ன நடந்ததாம்? பாவம் செய்தது மாத்திரமல்ல, ඔවුන් පව් කළා පමණක් නොව சாபத்துக்கீடானதை வைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, කැප කළ දේවල් අරගෙන සබාගත්ත පමණක් නොව அவருடைய கூடாரங்களிலே பதுக்கி வைத்து விட்டார்கள். ඒවා ඔවුන්ගේ කූඩාරමේ සංගවාදද තවා තිබුණා. அப்படி என்றால் அவர்கள் அறியார்கள், එසේනම් ඔවුන් දැනගෙන සිටියා. மற்றவர்களும் அறியார்கள், අනිත් අයත් දන්නේ නැහැ. ஆனால் ஆண்டவர் அறிகிறார். දෙවියන් වහන්සේ දැනගෙන සිටියා. இவங்க எடுக்க கூடாத சாபத்துக்கீடான காரியங்களை கொண்டுவது மாத்திரமல்ல, அவர் கொண்டு வந்து அவருடைய அந்த கூடாரங்களிலே அடியிலே மண்ணுக்கடியிலே புதைத்து வைத்து விட்டார்கள். අකපදේ ගෙනාව පමණක් නෙවෙයි ඒක ඔවුන්ගේ කූඩාරම් වල වලහාර සංගවාව තබා තිබුණා. தேவ மனுஷனாகிய ஊழியக்காரனாகிய யோசுவாவுக்கு இது தெரியவில்லை. දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා වන යේෂුවා මේ ගැන දැනගෙන சபையில் සිටියේ. இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியவில்லை, සභාවේ සිටින අන් අය මේව දැනගෙන සිටියේ ஆனால் නැහැ. ஆண்டவருக்கு தெரியும். නමුත් දෙවියන් වහන්සේ දැනගෙන பக்கத்தில் සිටියා. இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ළඟ ඉන්න කෙනාට කියන්න දෙවියන් වහන්සේ ඔබ ගැන හොඳට දන්නවා இது කියලා. சாதாரண ஒரு சிசிடிவி கேமரா இல்ல, அங்க பூட்டப்பட்டிருக்கிறது முழு சண்டா சராசரத்தையும் படைத்த தெய்வம் அவர் கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறார். ඒ සවි කරලා තිබෙන්නේ සාමාන්‍ය CCTV කැමරාවක් නෙවෙයි. මේ ਸਰව ලෝකේ විශ්මය මවලා තියෙන සියල්ලක්ම දැක බලා ගන්නට Whatever පුළුවන් we කැමරා එකක්. secretly do, he watches. We cannot hide from God. ஆண்டவரிடத்திலிருந்து ஒருத்தரும் தப்ப முடியாது. His camera is having watch over you. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමින් වහන්සේගෙන් කිසි කෙනෙක්ට බේරෙන්නට බෑ. මක් නිසාද උන්වහන්සේගේ කැමරාව ඉතා විශිෂ්ට ලෙස ක්‍රියා இப்போ කරනවා. யோசுவா பார்க்கறாரு, யார் ஆண்டவர் இந்த சாபத்துக்கீடானதை கொண்டு දැන් வந்தது? යෝෂුවා ස්වාමීනි කවුද මේ අකපදේ இந்த මේ இஸ்ரவேல் ගෙනාවේ? ஜனங்கள் இல்லாவிட்டால் எங்கட சபையிலே சாபத்துக்கீடான கொண்டு வந்தது யார்? මේ ඉස්රායල් ජනතාව කවුද මෙවැනි සාපයට යුතු දේවල් ගෙනාවේ? அதனால தான் எங்களுக்கு ஜெயம் இல்ல, ඒ නිසා තමයි අපිට ජයග්‍රහණය அதனால தான் නැත්තේ. எங்களுக்கு விடுதலை இல்ல. ඒ නිසා තමයි අපිට නිදහස නැත්තේ. அது நிமித்தமா தான் அக்கிரமம் எங்களை மேற்கொள்ளுகிறது. ඒ කර්ණ කොටගෙන තමයි අධර්මිෂ්ඨකම අපව අභිභවා යන්නේ. 12ஆம் வசனத்தில் இப்படியா பார்க்கிறோம். 12 වෙනි වගන්තිය අපි මෙලෙස බලනවා. එබැවින් ඊශ්‍රායල් පුත්‍රයන්ට තමන්ගේ සතුරන් ඉදිරියේ සිටින්ට බැරිය. ඔහු ශාපයට අසුන බැවින් තමන්ගේ සතුරන්ට පිටපාති. ඒ කැපූදේ නුබලා අතරේ නාස්ති කර නොදමුවොත් මම තවත් නුබලා සමග නොසිටින්නෙමි. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள்.
அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். இனி உங்களோடு இரேன். තවත් මම නුඹලා සමග සිටින්නේ නැහැ. எத்தனைய ரகசிய பாவங்களை இன்றைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். මොනතරම් රාශිගත පාප අපි දැනුත් කරගෙන செய்தது மாத்திரமல்ல, அதை மறைக்கிறது. කළා පමණක් නෙවෙයි අපි සංගවනවා. ஒரு நாள் மறைக்கலாம், 2 நாள் மறைக்கலாம், 1 வருடம் 2 வருடம், ஒரு நாள் அது வெளிவரும். එක දවසක් සංගවන්න පුළුවන්, දෙකක් තුනක් නමුත් කවදා හෝ දවසක පිටතට එයි. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். මනුෂ්‍යයා කුමක්ද වපුරන්නේ ඒ දේම කපාගෙන. எவ்வளவு நாளைக்கு உங்களோட பாவங்களை மறைப்பீர்கள்? කොපමණ කල් ඔබගේ පාපව සංගවා யாருக்கும் தெரியாதுன்னு மறைத்து வைத்தீர்கள். කාටවත් දන්නේ නැහැ කියලා ඔබ සංගවලා තමයි. ஊழியக்காரனுக்கு தெரியாது, சபை மூப்பர்களுக்கு தெரியாது. සභාවේ දේව දාසයාටද වැඩිමහල්ලන්ටද මේ බව දන්නේ ஆனால் නැහැ. ஆண்டவருக்கு தெரியும். නමුත් දෙවියන් වහන්සේ God is දන්නවා. having watch over you. கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ස්වාමින් වහන්සේ ඔබ දෙසද මා දෙස බලා ඉන්න බව අමතක இன்னைக்கு නොකරන්න. எங்களோட வாழ்க்கைக்கு தோல்விக்கு காரணம் என்ன? අද අපගේ ජීවිතේ පරාජයට හේතුව இன்னைக்கு කුමක්ද? ஜெயகரமான வாழ்க்கை வாழ முடியாததுக்கு காரணம் என்ன? ඇයි ජයග්‍රාහී ලෙස ජීවත් වෙන්නට බැරි හේතුව කුමක්ද? ரகசிய காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறோம். රාශිගත දේවල් සංගවාගෙන තබා තිබෙනවා. இலங்கையிலே ஒரு குடும்பம், ලංකාවේ එක පවුලක් இங்க வந்தோடனே இன்னொரு குடும்பம். මේ ආව මේ තව පවුලක්. பக்கத்துல இருங்க, பாசலுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. පොඩ්ඩක් ප්‍රවේශම් වෙන්න කියලා ළඟින් இது ඉන්න ரொம்ப நாளைக்கு செல்லாத මේක ஐயா. බොහෝ දවස් කරගෙන යන්නට බෑ. அங்க புருஷனை விட்டு இங்க வந்த உடனே வேற ஒரு புருஷன். கவனமா இருங்க சகோதரிகள். ඒ ස්වාමි පුරුෂයාලා මෙහා ආපුවා මෙහෙ වෙන I පුරුෂයෙක්. don't know why සහෝදරයන් I am ප්‍රවේශම් saying. වන්න. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று தெரியாது. கர்த்தர் சொன்னதை சொல்லித்தான் செய்வேன். ඇයි මේ சொல்லுவேன். දේ මා කියන්නේ කියලා මා නොදැනීම. නමුත් ස්වාමින් වහන්සේ කියන්න කියපු නිසා මා කියනවා. ரகசியமாக மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். රාශිගතව அதனால தான் සංගවාගෙන உங்களுடைய குடும்பம் இன்னும் சாபத்துக்குள்ளே ඒ இருக்கிறது. නිසා තමයි ඔබගේ පවුල තාම සාපේ சாபத்துக்கு තුල. ஈடான காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டபடியால் இன்றைக்கு சாபத்திலே இருக்கிறீர்கள். ශාපේටලා දේවල් ඔබලා ලබාගත් නිසා අද ශාපේ තුලින් ඔබ ගමන් எவ்வளவு කරනවා. வேலை செய்தாலும் சம்பாத்தியம் இல்லை. මොනතරම් රැකියාවේ නිරත සිටියත් කිසිම எவ்வளவு ලාභයක් தான் නැහැ. வேலை செய்தாலும் அங்கு மிகுதி இல்லை. මොනතරම් අපි රැකියාවේ නිරත සිටියත් කිසිම ඉතිරිවක් சந்தோஷமும் නැහැ. சமாதானம் குடும்பத்துல இல்ல. සාමයේ සතුට පවුල තුල නැහැ. ஏனென்றால் புருஷனை அங்கே விட்டு வந்து இங்க வேற புருஷனோட படிங்க. கவனமா இருங்க. මක් නිසාද ස්වාමි පුරුෂයා ඒ අතහැරලා මේ වෙන ස්වාමි පුරුෂයෙක් නිසා ඒ නිසා ප්‍රවේශමෙන් அங்க ඉන්න. மனைவியை விட்டு வந்து இங்க ஒரு மனைவியை தேடுறது. ඒ භාර්යාව අතහැරලා මේ වෙන භාර්යාවක් සොයා இதெல்லாம் ගන්න. ரொம்ப நாளைக்கு போகாத ஐயா. මේවා බොහෝ දිනකට කරන්නට බෑ. நீங்க பிடிபடுற நேரம் உள்ளதான் இருக்க வேண்டி வரும். අල්ලපු දවසට ඇතුලේ තමයි ඉන්න වෙන්නේ. மனுஷன் பிடிக்காவிட்டாலும் கர்த்தர் பிடிப்பார். මනුෂ්‍ය අල්ලගත්තේ නැතුනොත් දෙවියන් වහන්සේ අල්ලා நீங்கள் ගන්නේ. ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தும் இன்றைக்கும் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் என்ன? ඔබ ආශිර්වාද උසා යාඥා කළත් අද ආශිර්වාද නැත්නම් මේකට හේතුව කොහොමද? அக்கிரமம் உங்களை மேற்கொண்டு விட்டது. අධර්මිෂ්ඨකම ඔබ අභිභවා ගොස්. நாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அக்கிரமத்தை மேற்கொள்ளும்படியாய், ஆய் பட்டணத்தை අපි மேற்கொள்ளும்படியாக. කැඳවුන් ලැබු අරමුණ කුමක්ද? ආයි නැත්නම් මේ අධර්මිෂ්ඨකම අභිභවා යාමට. தேவ ஊழியக்காரன் ஒரு காரியத்தை செய்கிறார். මේ දෙවියන් වහන්සේගේ දාසයක දෙයක් කරනවා. அவர் சபையை இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ඔව් සිටින්නා වූ ජනතාව දෙස බලා මෙලෙස කියනවා. குடும்பம் குடும்பமாக, පවුල් පවුල් වශයෙන් பரம்பரை பரம்பரையாக පරම්පරාවක් හැටියට எல்லாரையும் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றார். සියලු දෙනාම කියලා සෝදිසි කර බලන්න කියලා. இன்னைக்கு ஆவியானவர் இங்க செக் பண்ணறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை அனுப்புனா என்ன நடக்கும்? අද දෙවියන් වහන්සේ ආත්මයන් වහන්සේ එවුවන මේ ස්ථානේ සෝදිසි කරන්න කියලා. மறைச்சு வச்ச காரியங்கள் அகப்படும். கவனமா இருங்க. වසාගෙන තිබෙනා සංගවා තිබෙන සියලු දේම පිටතට එයි. ஒரு நாள் கர்த்தர் காரியங்களை வெளியே கொண்டு வருவார். දවසක් දා ස්වාමින් වහන්සේ සියල්ල පිටතට ගෙනේ. நாங்கள் பார்க்காவிட்டாலும் அங்க ஒரு வீடியோ கேமரா போய்கிட்டு இருக்கு. අපි නොබැලුවත් CCTV කැමරාවක් එහි ක්‍රියාවේ තිබෙනවා. ஒரு வருடத்துக்கு முன்பதாக වසරකට ප්‍රථමයෙන් என்னோட வேலை செய்யறவர்களுக்கு நல்லா தெரியும். මා සමග රැකියාවේ සිටපු අය දන්නවා. திடீரென்று எங்கட கேம்ப்ல ஒரு களவு போய்விட்டது. අපගේ කැම්ප් එකේ සොරකමක් සිදු වුණා. அப்ப ஒரு டிரைவரை எல்லாரும் சஸ்பெக்ட் பண்ணாங்க. இவன் தான் காசு எடுத்திருப்பான். ඒක රියදුරෙක්ව සියලු දෙනාම සැක කළා මොහු තමයි ඒක ගන්නට ඇත්තේ என்னட்ட කියලා. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. දැන් ඇවිල්ලා ඔහු නැවිල්ලා කම්ප්ලේන්ට් කරා. கூப்பிட்டு கேட்டோம், எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தோம், எல்லாரும் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ඔක්කොමලා කැඳවල ඇහුවා හැම දෙනාම කිව්වේ නෑම නෑ කියලා. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. එතකොට තමයි මට සිහි වුණේ எங்கட சிசிடிவி கேமரால ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்கு. අපගේ CCTV කැමරා එකේ රෙකෝඩ් පටිගත කිරීමේ දේ அப்ப என் තිබෙනවා. ஸ்டோர் மேனேஜரை கூப்பிட்டு சொன்ன இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் எடுத்து திரும்ப ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க. එතකොට අපි කිව්වා මේක අරන් පොඩ්ඩක් රිවයින්ඩ් කරලා බලන්න කියලා ඒ රෙකෝඩින් කරපුවා. எங்க பழைய ஸ்டோர் மேனேஜர் இங்க உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் செய்தார் அதை. அப்ப ரிவைண்ட் பண்ணி பாக்குற நேரத்துல ඒක අපි රිවයින්ඩ් කරලා බලනකොට இந்த ஆள் போறாரு ரூமுக்கு. මේ මිනිස්සයා යනවා ඒක. அவருடைய பணத்தை எடுக்கிறாரு. ඒ මුදල් ගන්නවා. அப்படியே சாரத்துல இப்படியே வச்சுட்டு வாராரு. සරමස් එක අහගෙන මෙහෙම அவருடைய යනවා. ரூமுக்கு போறாரு.
ඔහුගේ කාමරයට යනවා. நல்ல முகம் எல்லாம் தெரியுது. දැන් උදේට මූණ ඔක්කොම පේනවා. கூப்பிட்டேன் வா ஆபீஸ்க்கு. අඬ ගැහුවා මේ එන්න කියලා ඔෆිස් එකට. நான் ஒரு கேள்வியும் கேட்கல. මම කිසිම දෙයක් ඇසුවේ නැහැ. டிவியை போட்டு காமிச்சது யாரு? ඒ ටීවී එක දාලා පේන මේ කවුද? இது நானா நீங்களான்னு கேட்டேன். මේක මමද ඔයාද කියලා. நீங்க இல்ல சார் நான் தான்னு சொன்னாரு. ඒකට කිව්වා ඔයා නෙමෙයි සර් මම තමයි කියලා කිව්වා. 3 நாள் டைம் அவுட் ஆஃப் கண்ட்ரி. දවස් நாட்டை விட்டு තුනෙන් அனுப்புற 3 நாள்ல போ. දවස් තුනෙන් ඔහු මේ දේශෙන් යනවා. ஜாக்கிரதையா இருங்க. ප්‍රවේශම් වන්න. ஒரு சிசிடிவி அங்க பரலோகத்துல வேலை செய்யுது. CCTV කැමරාවක් ස්වර්ග நாங்க රාජ්‍යයේ செய்யற ක්‍රියා எல்லா කරමින් காரியத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் ரிவைண்ட் பண்ணி உங்களுக்கே பார்க்க வைப்பார். අපි කරන්නව සියලු දේ එක දවසක ස්වාමින් වහන්සේ රිවයින් කරලා අපිට මේක පෙන්නයි. இன்றைக்கு நாங்கள் செய்கிற காரியம் ஒரு நாள் அது எங்களுக்கு பலன் தர போகிறது. අද අපි කරන්නව දේට ප්‍රතිඵල දවසක් දාන්නට යනවා. ஒருவரும் தப்ப முடியாது. කිසි කෙනෙක් බේරෙන්නට බෑ. நான் அறியேன், மற்றவர்கள் அறியார்கள், ஆனால் கர்த்தர் அறிவார். මම නොදැනෙමි අන් අයද නොදන්නේ නමුත් ස්වාමින් වහන්සේ සියල්ල நான் දන්නාසේ. அறிவேன் ஆனால் மறந்து விடுகிறேன். அதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கு கூட்டமே. මම දනිමි නමුත් අමතක වෙලා. ඒකට තමයි අද රැස්වීම. இன்றைக்கு ஒரு ரிமைண்டர் உங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கும் திரும்பவும் சொல்றோம். நீங்க தெரிஞ்சீங்க ஆனா மறந்துட்டீங்க. இனி மறக்காதீங்க. ඔබ දන්නවා ඔබ අමතක වුණා නමුත් ආය අමතක කරන්නට එපා. இப்ப எல்லா கேம்ப்ஸ்லயும் தேடி பார்க்கறாங்க. දැන් ඔවුන්ගේ සියලුම කඳවුරු වල කැම්ප් වල සොයලා බලනවා. ஒரு கூடாரத்துல தேடி பார்க்கும் பொழுது එක කූඩාරමක් බලන වෙලාව ஆகான் என்றதான ஒரு மனுஷன் அவன் பொக்கிஷ இந்த சாபக்கீடான காரியங்களை பதித்து வைத்திருக்கிறான். ආකාන් කියනවා මිනිස්සෙක් මේ සංගවාගෙන සිටියා. அவனுக்கு சொல்றாங்க இதெல்லாம் வெளியே கொண்டு வா. ඒ ඔක්කොම එළියට ගේන්න කියලා அவன் කියනවා. சொல்லுகிறான் நான் தான் மறைச்சு வச்சேன். මම තමයි මේක සංගවාගෙන என் තිබුවේ. நிமித்தமா தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி. මා කරන කොටගෙන තමයි මේ ඊශ්‍රායල් ජනතාවට පරාජයක් உங்களுடைய පත් වුනේ. குடும்பத்தில் ஒருவர் நிமித்தமாக ඔබගේ පවුලේ එක්කෙනෙක් කරන කොටගෙන முழு குடும்பத்துக்கும் தோல்வி வரலாம். සම්පූර්ණ පවුලටම පරාජය එන්නට வர පුළුවන්. வேண்டிய ஆசீர்வாதம் சாபமாய் மாறலாம். එන්නට තිබෙන්නව ආශිර්වාදයේ සාපයක් වෙන්නට ஆனா පුළුවන්. இன்றைக்கு எடுக்க வேண்டியதை வெளியே எடுங்க. අද ගණ්ඩන ඕන දේ பக்கத்துல පිටතට இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க இனிமே மறைச்சு காரியங்களை செய்யாதீங்க. மறைச்சதை வெளியே கொண்டு வாங்க இன்னைக்கு. ළඟින් එක්කෙනාට කියන්න ආය හංගවල සංගවල වැඩ කරන්න බෑ. உங்களுடைய සංගපු දේ එළියට கேம்புக்கு ගන්න. வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க. இங்க வச்சுட்டு போயிருங்க. ඔබගේ කැම්ප් එකටද ගෙදර ගෙනියන්න මේ நான் කියලා. அப்படியே எடுத்து வெளியே காபேஜ்ல போட்டுருவேன். මම එහෙම පාස්ටර් ඒව අරගෙන එහෙම ගාබේජ් එකට பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இங்க வச்சுட்டு போயிருங்க. ළඟින් එක්කෙනාට කියන්න මේ තියලා යන්න கொஞ்சம் කියලා. தைரியமா சொல்லுங்க. පොඩ ධෛර්යමත්ව කියන්න. இவ்வளவு நாளைக்கு ரகசியமா செய்த காரியங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறது வெளியே கொண்டு வாருங்கள். මේ වෙනතුරු අධර්මිෂ්ඨකම සේ සංගවාගෙන කරපු දේවල් ඔක්කොම පිටතට இந்த ගෙනියන්න. கூடாரத்துக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கிறபடியால் தான் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி. අද මේ කූඩාරම ඇතුලේ ඒවා තබාගෙන සිටින නිසා තමයි අදත් අපගේ ජීවිතය තුළ පරාජය. என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ඔබයි මම ආශිර්වාද කරන පිණිස දෙවියන් වහන්සේ ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஏன் வரவில்லை? දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ඇයි පැමිණියේ නැත්තේ? கர்த்தர் கை குறுகி போகவில்லை. ස්වාමින් වහන්සේගේ අත කොට නැහැ. அவர் நீட்டினால் ஆசீர்வாதம் மாத்திரமே. උන්වහන්සේ දිගු කරන ආශිර්වාදය ஆசீர்வாதத்துக்கு පමණයි. தடை காரணம் என்ன தெரியுமா? ආශිර්වාදයට බාධාව කුමක්ද? இந்த கூடாரத்துக்குள்ளே ரகசியங்களை சாபக்கேடான காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறோம். මේ කූඩාරම තුල අකපැව දේවල් මම සංගවා තබාගෙන සිටින නිසා அக்கிரமங்களை மறைத்து வைத்திருக்கிறோம். අධර්මිෂ්ඨකම් සංගවාගෙන தன் තිබෙනවා. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையானதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் வரைகிறது. තමමාගේ පාපයේ සංගවන්නා දෙවියන් වහන්සේ බොරුකාරයෙක්ව සිටිනවා. மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ඔවුන් ජීවත් වන්නේ නැහැ. ஆனால் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ නමුත් පාපේ කියාදී අතහරින තැනදී இரக்கம் பெறுகிறான். ස්වාමින් වහන්සේගේ කරුණාව பக்கத்துல ලබනවා. தட்டி சொல்லுங்க விட வேண்டியது விட்டுருங்க ஐயா. ළඟින් ඉන්න තට්ටු කළ කියන්නේ අරින්න අතහරින්නට ඕන. சிலர் சொல்றீங்களே இல்ல விட்டுற வேண்டியது விட்டுருங்க. සමහර අය කියන්නේම නැහැ. இல்லனா ஒரு நாள் ரெக்கார்ட் போட்டு காமிப்பார் ஆண்டவர். නැත්නම් එක දවසක් රෙකෝඩ් එක දාලා පෙන්නයි ස්වාමීන් වහන්සේ. அன்னைக்கு நாட்டை விட்டு அனுப்ப மாட்டாரு. එදාට රටින් නෙවෙයි පිට කරන්නේ. நரகத்துக்கு தான் போகணும். නරකාදියට පාතාලෙටම அதுக்காக යන්නේ. நீங்களும் நானும் அழைக்கப்படவில்லை. ඒ උදෙස්සා ඔබයි මම කැඳවුණු நானும் நீங்களும் அழைக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாய் வாழும்படியா கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தநாமத்தை ඔබයි மகிமைப்படுத்துங்கள். මමයි කැඳවුණු ලැබුවේ ස්වර්ග රාජ්‍යයට යන පිණිසයි. இந்த கொள்ளை பொருளை வெளியே கொண்டு வந்த பிறகு දැන් මේ කොල්ලකාද්දේ පිටතට எல்லா ගෙනාවා. வார்த்தைகளையும் வாசிக்க நேரம் கிடையாது. සියලුම වචන කියවන්නට වෙලා නැහැ. திரும்ப யுத்தத்துக்கு போனார்கள். නැවත යුද්ධයට ගියා. ஜெயம் பெற்றார்கள். ඔවුන් ජයග්‍රහණය ලැබුවා. இன்னைக்கு மறைத்து வைத்த ரகசியங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் வெளியே கொண்டு வந்து அறிக்கையிட்டால் ඔබ සංගවා තිබෙනව පාපේ අධර්මිෂ්ඨකම් සියල්ල පිටතට ගෙනාව නම්
අද දවසේ ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன். සේවකයා වෙන මම කියන්නේ ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். ආත්මයන් වහන්සේ සභාවට කතා பாவத்தை කරනවා. இன்றைக்கு அறிக்கையிட்டு விட்டு விட்டால், අද පාපේ කියාදී ඒක අත්හරිනවා. மறைத்து வைத்த ரகசிய காரியங்களை வெளியே கொண்டு வந்தால், ඔබ සංගවා තිබෙන්නා වූ දේ පිටතට ගෙනෙනවා නම් இன்றையிலிருந்து உங்களுக்கு ஜெயம் என்று சொல்ல අද வந்திருக்கிறேன். දවස පටනකොට ජයග්‍රහණය කියලා කියන්න පැමිණියා. சிலர் தங்களுடைய மொபைல் போனை மத்தவங்க கொடுக்க மாட்டாங்க, பயம். සමහර අය තමන්ගේ ජංගම දුරකථනය අන් අයට දෙන්නේ නැහැ. ඒකුත් அந்த බයයි. மொபைல் போன் ஆகிய ඒ ජංගම දුරකථනය அந்த கூடாரத்துக்குள்ளே நிறைய ஆயிரக்கணக்கான காரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. ඒ දුරකථනයේ නැමැති කූඩාරම තුළ බොහෝ දේවල් දහස් ගණන් දේවල් සංගවලා තිබෙනවා. ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? එක කාරණාවක් ඔබ දන්නවද? இந்த மொபைல்ல நீங்க பேசுகிற காரியங்கள், வாட்ஸ்அப் அனுப்புற காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு இடத்துல பதிவாகி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ඔබ කතා කරන්නා වූ දේවල් ඔබ හෝමාරු කරන්නා වූ සෑම දෙයක්ම එක ස්ථානයක ගබඩා වෙනවා කියන එක ඔබ දන්නවද? அது அழிக்கப்படவில்லை, எங்கேயோ ஒரு இடத்துல பதிக்கப்பட்டு வைத்திருக்கு. ඒක කුමන හෝ ස්ථානයක සියලු දේම நான் දත්ත ගබඩා பரலோகத்தை වෙලා பற்றி තිබෙනවා. பேசவில்லை. මම ස්වර්ගය ගැන නෙමෙයි இந்த කියන්නේ. உலகத்திலே ஸ்தாபனத்திலே பதிக்கப்பட்டு வைத்திருக்கு. මේ ලෝකේ ඒ කර්මාන්තශාලා තුළ ඒ දත්ත එකතු කරන්නා වූ We can ස්ථානය ඒවා එකතු retrieve කරනවා. it. We can retrieve it any time that we want. எப்பொழுது எங்களுக்கு தேவையோ அதை வெளியே கொண்டு வரலாம். අපිට අවශ්‍ය මොහොතක නැවත ඒවා හැදවා ගන්නට පුළුවන්. அதனால உங்களோட மொபைல்ல கவனமா இருங்க. நீ ඒ නිසා ඔබගේ ජංගම දුරකථනයෙන් ප්‍රවේශම් වන්න. மத்தவங்க பார்க்கல, අන් අය බැලුවේ නැහැ. ஆனா அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. නමුත් එහෙ රෙකෝඩ් වෙමින් තිබෙනවා. இன்னையிலிருந்து இந்த மொபைல்ல இருக்கிற அழுக்கான காரியங்கள், அக்கிரம காரியங்கள், பிழையா பேசின காரியங்கள், பிழையான போன் நம்பர், சிலர் போன் நம்பர் எல்லாம் delete பண்ணணும் இன்னைக்கு. සමහර අය දුරකථන අංකේ වගේ වැරදි කතා කරපුවා ඒකේ ගබඩා කරලා තිබෙන ඔක්කොම අද දවසේදී ඩිලීට් කරලා பக்கத்துல දාන්න. பார்த்து சொல்லுங்க, தேவையில்லாத நம்பர்ஸ் எல்லாம் delete பண்ணிருங்க. අනවශ්‍ය නම්බර් ඔක්කොම ඩිලීට් කරලා දාන්න කියලා ළඟින් එක්කිනාට කියන්න. சகோதரர்கள் சில பெண்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் வச்சுங்க, delete பண்ணிருங்க இன்னைக்கு. තම සමහරක් සහෝදරියන්ගේ දුරකථන අංක சகோதரி තපාගෙන நம்பி பெண்கள், சகோதரி நம்பி சில ස්ත්‍රීන්ගේ சில சகோதரி කාන්තාවන්ගේ නම්බර්ස් තපාගෙන ඒ ඔක්කොම අමතක කරලා. சில சகோதரிகள் ஆண்கள்ட்ட நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. සමහරක් සහෝදරවරු පිරිමි අයගේ දුරකථන අංක තබා තිබෙනවා. தேவையில்லாத நம்பர்ஸ் எல்லாம் delete பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆபத்து. අනවශ්‍ය ඒ දුරකථන අංක සියල්ල මකා දමන්න ඒක இல்லாவிட்டால் අන්තරදායකයි. ஆய் என்றதான அக்கிரமத்தை நீங்க மேற்கொள்ள மாட்டீங்க, அது உங்களை மேற்கொண்டு விடும். නැත්නම් ආයි කියනවා අධර්මිෂ්ඨකම ඔබ අභිභවා යන්නේ නැහැ. ඔබ ඒ අභිභවා යාවේ. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுக்க ஆயத்தமா අද இருக்கு? කී දෙනෙක් සූදානම්ද ඒ තීරණය ගන්නට? இந்த பிரசங்கத்துல இன்னொரு 5-10 நிமிடங்கள் மாத்திரம் தான் எடுத்திருக்கிறேன். இன்னும் மூணு பாயிண்ட்ஸ் பேசல. මේ දේශනා එක කොටසක් තමයි මම என்னுடைய අරන් அடுத்த තියෙන්නේ. தேவ செய்தியில மீதியானது பேசலாம். ඊළඟ පණිවිඩයේදී මම ඉතුරු ටික කතා ஒரே කරා. ஒரு காரியம் மட்டும் தான் பேசி இருக்கிறேன். අද එකම එක දවස් කාරණාවයි කතා කරේ. ஆய் பட்டணத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ආයි නුවර අපි සිටගෙන ஆய் සිටිනවා. என்று சொல்லும் பொழுது இந்த உலகம் ආයි කියලා කියන වෙලාවදී මේක මේ அக்கிரமமாகிய ලෝකය உலகத்திலே இருக்கிறோம். අධර්මිෂ්ඨ වූ මේ ලෝකයේ තුල வேலைக்கு செல்லுகிறோம், රැකියාවට යනවා. அநேகரை சந்திக்கிறோம், බොහෝ දෙනෙකු මුණ ගැසෙනවා. படங்களை சினிமா பார்க்கிறோம், අපි චිත්‍රපටි නරඹනවා. டிவியில அநேக காரியங்கள் தென்படுகிறது. රූපවාහිනියේ බොහෝ දේවල් අපට දකින්නට இப்ப ලැබෙනවා. டிவி இல்லாட்டியும் பரவாயில்ல, දැන් රූපවාහිනිය නැති වුණත් කවන්නේ නැහැ. பிசாசு கையிலேயே கொடுத்துக்கிறான் முழு உலகத்தையும் உங்க கையில. යාත්‍යා මුළු ලෝකෙම අපගේ දෑතරම දීලා ஒரு තිබෙනවා. தட்டுல இங்க கத்தார்ல தட்டுற நேரம் நீங்க ஃளைட்ல போகாமலே அமெரிக்காவுக்கு போயிடுவீங்க. ඔබ එක්ක ස්පර්ශ කරපු වෙලාවේ ඇමරිකාවට යන්නේ නැතුවම ඔබ ඇමරිකාවට යන්නට நீங்க පුළුවන්. ஒரு டச்ல நீங்க கிளப்புக்கு போகாம வீட்டுக்குள்ள இருந்தே கிளப்புக்குள்ள போயிடுவீங்க. ඔබ එක්ක ස්පර්ශයකින් ඔබ ක්ලබ් එකට යන්නේ නැතුව ගේ ඇතුළේ ඉඳලම ක්ලබ් එකට යන්නට පුළුවන්. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, ළඟින් එක්කෙනෙක් බලලා කියන්නේ எங்க போயிருக்கிறீங்க? කොහෙද ගියේ ඔබ? நாங்க யோசிக்கிறோம், எங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, ஆனால் கர்த்தர் சகலவற்றையும் அறிவார். අපි සිතාගෙන ඉන්නේ මම නොදනි අන් අයත් නොදනි නමුත් ස්වාමින් Let වහන්සේ there be a සියල්ල දන්නා. correction in the church today. இன்றைக்கு சபையிலே ஒரு திருத்தம் உண்டாவதாக. අද දවසේ සභාව තුල හරි ගැස්සීමක් ඇති වෙන්නට ඕන. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வார்த்தையிலும் ஒரு திருப்புமுனை உண்டாவதாக. ඒක හැරවුම් ලක්ෂයක් වෙන්නට ඕන ඔබගේ මගේ ජීවිතේ. ஆவியானவர் இந்த காரியவெளியிலே சபைக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ආත්මයන් වහන්සේ මේ උදෑසන සභාවට කියන්නා වූ දේ නම් நீ மனம் திரும்பாவிட்டால், නුඹ පසුතැවිලි නොවුනා நீ නම් மறைத்திருக்கிற காரியத்தை வெளியே கொண்டு ඔබ வராவிட்டால், සංඝවා තිබෙන්නා වූ දේ පිටතට ගෙනෙන්නේ නැත්නම් ஆண்டவர் சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේ කියනවා நான் உன்னோடு இருப்பதில்லை. මා නුඹ සමග නොසිටින්නේ எத்தனை නෙමෙයි. பேருக்கு வாஞ்சை உங்களுடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க කී வேண்டும்? දෙනෙක්ට විපාසයක් තිබෙනවද අපගේ දෙවියන් වහන්සේ අප සමග සිටින්න இந்த ඕනේ. உலகத்திலே எந்த நாட்டில நாங்க இருந்தாலும், මේ ලෝකේ කුමන රටක අපි සිටියත් the safest place to be in the will, the center of the will of God, கர்த்தருடைய சமூகத்தின் மத்தியிலே இருப்பதை தவிர பாதுகாப்பு இந்த உலகத்திலே வேறு எங்கும் எங்களுக்கு இல்லை. ස්වාමින් වහන්සේගේ අභිමුඛයේ සිටීමට තරම් වෙන කිසි ස්ථානයක කිසිම අපිට
ආරක්ෂාවක් නැහැ. எத்தனை பேருக்கு வாஞ்சை கர்த்தரினோடு கூட இருக்க කී வேண்டும். දෙනෙක් පිපාසයෙන් සිටින ස්වාමින් වහන්සේ මා සමග பழைய සිටින්න ඕනේ. ஏற்பாட்டிலே வேதம் வரைகிறது ஆண்டவர் யோசேப்போட கூட පැරණි இருந்தார். කිවිසුමේ ලියා තිබෙනවා ස්වාමින් වහන්සේ යෝසප් සමග සිටියා කියලා. அவனும் உங்களையும் என்னை போல ஒரு வாலிபன் தான். ඔහුද ඔබයි මමයි වගේ යෞවනයෙක් இங்க තමයි. இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் ஒரு கரங்களை உயர்த்தி கர்த்தரினோடு கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க සියලුම பாப்போம். යෞවනයන් දෑත ඔසලා කියන ස්වාමින් වහන්සේ මා සමග සිටිනවා කියලා. வாலிபர்கள் இல்ல போல இருக்கு. යෞවනයන් නැහැනේ. என்னோட சேர்த்து வாலிபர்கள் මා සමග එකතු වෙලා සියලුම ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya எல்லாம் சத்தமா சொல்லுங்க கர்த்தரினோடு கூட සියලු இருக்கிறார். දෙනාම ශබ්ද නගා කියන ස්වාමින් වහන්සේ මා සමග සිටිනවා. கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றார். ස්වාමින් වහන්සේ මා සමග සිටින්නට ඕන නම් எங்களுடைய குடி, எங்களுடைய பொய், எங்களுடைய பித்தலாட்டம், ஏமாற்றமான காரியங்கள், வீணான வார்த்தைகள், வீணான பார்வைகள் இதெல்லாம் வெளியே வரணும். අපගේ බේබදුකම බොරු කීම රවටීම මේ වගේ බොහෝ දේවල් අප තුළ තිබෙන මේ සියල්ලම වෙනසක් එන්නට ඕන ස්වාමින් වහන්සේ අප සමග பாருங்க, සිටින්නට இந்த ඕන. சின்ன இருதயத்துல எத்தனை லட்சக்கணக்கான காரியங்கள், அதாவது சாவுக்கேடான காரியங்கள், சாபத்துக்கேடான காரியங்களை மறைச்சு வச்சிருக்கு. බලන්න මේ කුඩා හෘදය තුළ සාපයට යුතු ලක්ෂ ගණන් දේවල් අපි ගබඩා කරගෙන முதல்ல ஒரு සඳහන් பிரசங்கத்துல நான் சொன்னேன், எங்கட மைண்ட், எங்கட நினைவு சிந்தனை எப்படியாம் கம்ப்யூட்டர் ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ප්‍රථමයෙන් මම දේශනාව කියලා දෙනවා අපගේ සිතුවිල්ල කොහොමද කිව්වොත් එහෙම කම්පියුටර් එක හાર્ඩ් ඩිස්ක් එකක් වගේ. எங்கட இருதயம் அப்படிதான். අපගේ හදවතත් එලෙසමයි. பக்கத்துல கேளுங்க, ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா இருக்கான்னு கேளுங்க பாப்போம். ළඟින් කෙනෙක් අහන්න ඔබගේ හાર્ඩ් ඩිස්ක් එක ෆුල්ද කියලා. அண்மை காலத்துல என் மனைவி கிட்ட சொன்னேன், எங்கட ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா இருக்க போல இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் delete பண்ணா புதிய காரியங்களை போடலாம். මෑතකදී පාස්ටර් කියලා දෙනවා සහෝදරියට අපගේ හાર્ඩ් ඩිස්ක් එක පොඩ්ඩක් ෆුල් වෙලා තියෙන පොඩ්ඩක් අපි අයින් කරමු කියලා. ஏன்னா நிறைய பழைய காரியங்கள் இருக்கு. ඒක බොහෝ පැරණි දේවල් තියෙනවා. ஆண்டவர் புதிய காரியங்களை கொடுத்து நிரப்ப விரும்புகிறார். ස්වාමින් වහන්සේ අලුත් දේවල් දීලා ඒ පුරවන්නට God කැමතියි. is unable to do so. கர்த்தரால் அதை செய்ய முடியாத காரணம் என்ன? அசுத்தம், அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. ස්වාමින් වහන්සේට ඒ දේ කරන්නට බැරි හේතුව කුමක්ද නම් අධර්මිෂ්ඨකම අපේ ඒ තුල පිරීලා இன்றைக்கு delete பண்ண வேண்டியது delete பண்ணிருங்க. අද මකා දමන්න அது ඕන දේ கம்ப்யூட்டர்ல இருக்கட்டும், போன்லயா இருக்கட்டும், ඒ කම්පියුටර් වෙන්නට පුළුවන් ජංගම දුරකථනය மனதிலேயா இருக்கட்டும், இருதயத்திலேயா இருக்கட்டும், ඒ මනස වෙන්නට පුළුවන් අපගේ හදවත වෙන්නට පුළුවන්. கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்க வேண்டும் என்றால் ස්වාමින් වහන්සේ ඔබ සමග මා සමග සිටින්නට ඕන නම් மறைத்து வைத்த சாபக்கேடான காரியங்கள் வெளியே வரணும். වසා තිබෙනවා සංගවා තිබෙන්නා වූ සාපේට දේවල් Wrong පිළිතුරු relationship, பிழையான சம்பந்தங்கள் வெளியே வரணும். අපිට තියෙන්නේ වැරදි සම්බන්ධකම් සියල්ල පිටතට එන්නට ඕන. சாமத நாம் கியான் සෑම දෙනාම කියන්නේ எல்லாரும் சொல்லுங்க, பிழையான சம்பந்தம் வெளியே வரணும். වැරදි සම්බන්ධතාවය පිටතට එන්නට ඕන. இல்லாட்டி எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை ஐயா. නැත්නම් මොනතරම් අපි වැඩ කරත් எவ்வளவு වැඩක් தான் பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. මොනතරම් මුදල් තිබිලා எவ்வளவு தான் ஞானம் இருந்தும் உத்தியோகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. මොනතරම් රැකියාව තිබිලා බුද්ධි எங்களுடைய තිබිලා වැඩක් வாழ்க்கை නැහැ. சரியாவிட்டால் கர்த்தர் எங்களோடு கூட இல்லை. අපගේ ජීවිතය හරියාකාර නැත්නම් ස්වාමින් වහන්සේ අප සමග இந்த නැහැ. கூடாரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். මේ කුඩාරම පවිත්‍ර ஆகான் කරනවා. சொல்லுகிறேன், நான் தான் மறைச்சு வச்சேன், என் நிமித்தம் தான் இது நடந்தது. ආඛාන් කියනවා මා කරනකොට තමයි මේක සිදු වුනේ මමයි සංගවා තැබුවේ කියලා. 21 வசனம் இப்படியாக வருகிறது. 21 වෙනි වගන්ති මේලස ලියා තිබෙනවා. කොල්ලය අතරේ ශෝභන බබිලෝනිය සලුවක්ද රිදී ෂෙකල් 200ක්ද ෂෙකල් 50ක් බර ඇති රන් පේනුවක්ද මම දැක ඒවාට ආශා වී ඒවා ගත්ෙමි. ඒවා මාගේ කූඩාරම මැද පොළව යට සඟවා තිබේ. ඊට යටින් රිදී තිබේ යයි කීවේය. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளிச் சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இச்சித்து அவைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ඔහු තෘෂ්ණාවෙන් සියල්ලම අරගෙන තිබෙනවා. இச்சை நிமித்தமாக அநேக காரியங்களை மறைச்சு வச்சிருக்கு. තෘෂ්ණාව කරනකොට බොහෝ දේවල් සංගවා තබා நீங்க තිබෙනවා. நினைக்காதீங்க யாரும் பார்க்கல. ඔබ සිතන්නට එපා කවුරුත් දකින්නේ නැහැ කියලා. ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ස්වාමින් වහන්සේ බලාගෙන நாங்க සිටිනවා. பேசுகிற வார்த்தைகள், අපි කතා කරන யாரோட වචන போறோம், யாரோட வாரோம், කා සමගද යන්නේ කා සමගද எங்க එන්නේ உட்கார்ந்து இருக்கிறோம். කොහෙද වාඩි වෙලා ඉන්නේ என்னுடைய அடுத்த பிரசங்கத்தில் அதை தொடருவேன். මේක මතු සම්බන්ධයි. அருமையான தேவஜனமே, අනාර්ගෝ දෙවියන් වහන්සේගේ ජනේන நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். අපි ප්‍රවේශමින් සිටින්නට இச்சை ඕනේ. நிமித்தமாக அநேக காரியங்களை சேர்த்து கொண்டாராம். තෘෂ්ණාව කරනකොට කියන බොහෝ දේවල් රැස් කරගෙන மாம்சத்தின் இச்சையினாலே அநேக காரியங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். මාංශය තිබෙනවා තෘෂ්ණාව කරනකොට බොහෝ දේවල් கண்களின் இச்சையினால அநேக காரியங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். ඇස්වල තෘෂ්ණාව නිසා බොහෝ දේවල් එකතු ஜீவனத்தின் කරලා பெருமையின் நிமித்தமாக அநேக காரியங்களை சேர்த்து வைக்கிறோம். ජීවිත උඩඟුකම උද්දේශ අපි බොහෝ දේවල් අපි එකතු කරලා அவன் சொல்றான், ஆண்டவரே நான் சேர்த்து வைத்தது உண்மைதான், வெளியே கொண்டு வர்றேன்
සභාවෙන් கொண்டு ඔව් කියන ස්වාමීනි මම එකතු කරපු සැබෑ මම දැන් පිටතට ගෙනියනවා. அவன் மனம் திரும்பினபடியாலும் පසුතැවිලි වුණ නිසා அவன் வெளியே அதை கொண்டு வந்து விட்டு விட்டபடியாலும் පිටතට ගෙනල්ලා ඒක අතාරපු அந்த නිසා சாபக்கேடானது இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அங்கே வைக்கல யாருக்கும் கொடுக்கல அதை தீப்பற்றி எரித்து விட்டார்கள். සාපේට යුතු දේ ඔවුන් කිසි කෙනෙකුට දුන්නේ නැහැ. කඳවුරෙන් පිටතට ගෙනි ගොස් இந்த காலவெளியில் எங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்துக்கேடான காரியங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டு அது எரிக்கப்பட வேண்டும். මේ උදෑසන සාපේට යුතු දේවල් අපගේ ජීවිතවලින් පිටතට ගෙනල්ලා ඒවා ගිනිනවන්නට ඕන. அது சாம்பலாக்கப்பட வேண்டும். ඒ අලු කරන්නට ඕන. அதற்கு பிறகு உங்களுடைய யுத்தத்தை செஞ்சு பாருங்க. ඊට පස්සේ ඔබගේ යුද්ධය කරලා බලන්න. அக்கிரமம் உங்களை மேற்கொள்ள முடியாது. අධර්මිෂ්ඨකම ඔබ අභිභාය பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. පාපයට ඔබ ஏனென்றால் අභිභාය கர்த்தர் உங்களோடு கூட சஞ்சரிப்பார். මාක්‍රිසා ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග ගමන් කරනවා. எல்லாரும் எழும்பி இப்படி கொஞ்சம் நடந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு සියලු சஞ்சரிப்பார். දෙනාම නැගිටලා පොඩ ඇවිදලා පෙන්නන්න ස්වාමීන් கொஞ்சம் கால වහන්සේ அசைச்சு සමග. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு පොඩ சஞ்சரிப்பார். කකුල හොල්ලලා කියන්න ස්වාමීන් වහන්සේ මා සමග இன்றைக்கு ගමන් කරයි. நீங்களும் நானும் வறுமையாய் போக අද கூடாது. ඔබයි මම හිස්ව යන්නට හොඳ இன்னைக்கு නැහැ. மனம் திரும்புதலோடு අද தான் செல்ல வேண்டும். පසුතැවිල්ලත් සමග යන්නට ඕන. சொல்லுங்க, வெளியே கொண்டு வரேன் ஆண்டவரே. ස්වාමීනි මම පිටතට ගෙනෙනවා කියලා புதைத்து ප්‍රකාශ வைத்தது කරනවා. உண்மைதான். සංඝවල තමපුගේ இன்னைக்கு සැබෑමයි. நான் வெளியே கொண்டு வரேன். අද මම පිටතට இந்த ගෙනෙනවා. வெள்ளிக்கிழமை எனக்கு விடுதலையின் வெள்ளிக்கிழமையாக අද මේ இருக்கட்டும். ශුක්‍රවාර මට නිදහසේ දවසක් இந்த நாள் எனக்கு ஜெயத்தின் நாளாய் අද இருப்பதாக. ජයග්‍රාහී දවසක් වන්නට ඕන. என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. මට කමා කරන්න. கர்த்தர் உங்களோடு கூட ස්වාමීන් இருப்பார். වහන්සේ ඔබ සමග සිටී. கர்த்தர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ස්වාමීන් වහන්සේ අභිමුඛය ඔබට පෙරටුවේ යයි. கோணலான வழிகளை ஆண்டவர் நேராக்கி கொடுப்பார். සියලුම ඇදමාවත් උන්වහන්සේ කෙලින් කර இந்த දෙයි. சபையை, இந்த ஜனத்தையும், මේ සභාවද මේ இந்த ජනතාවද புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய இஸ்ரவேலரை මේ අලුත් කිව්ස මේ ඇදහිලි වන්දන වෙන ඊශ්‍රායල් ජනතාවද கர்த்தர் நேசிக்கிறபடியாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ප්‍රේම කරන නිසා කතා කරමින් සිටිනවා. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். සියලු